இதுதான் காரைக்குடியோட ரகசியமா? இந்த கலரே டிஃப்ரெண்டா இருக்கே. எல்லாமே வீட்டில் அரைக்கிறது. என்னங்க கலரே மாறிடுச்சு. இது பெரும்பாலும் ரைஸுக்கு தான் ரொம்ப நல்லா. உங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சாக்லேட்டா கிச்சன். நான் உங்கள் ஃபேவரட் விஜய் கமலி காமராஜ். எப்பயும் போல் இந்த வீடியோக்கும் நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங் கெஸ்ட்டை தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மாம். ஸோ அவங்கள இன்வைட் பண்ணி என்ன டிஷ் குக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வெல்கம் டு சாக்லேட்டா கிச்சன் மேம். சொல்லுங்கள் உங்களை பற்றி. என் பேர் வந்து அபிராமி மணிகண்டன். எங்கள் நேட்டிவ் வந்து காரைக்குடி. ஓகே. இப்போ இருக்கிறது வந்து கணபதி கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் ஷாப் அபி காட்டன் கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஓகே ஓகே மேம். உங்களுக்கு எப்படி இந்த சாக்லேட்டா கிச்சன் பற்றி தெரியுது? பொண்ணு மூலியமா அவள் தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா. சொல்லுங்க. நான் இது வந்ததுமே பார்த்தேன், என்னடா இது ஓடுறது எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். என்ன டிஷ் குக் பண்ண போறீங்க? ஸோ இது என்ன மாதிரி இருக்க போகுது? காரமாக இருக்க போகுது? நிறைய மசாலாஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன விஷயம் இதெல்லாம்? போடுறத பொறுத்து நண்டு கிரேவி பண்ணாங்க. நண்டு கிரேவி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. ஓகே. தேவையான ஆயில் போட்டு. இதில் வந்து 2 பிரியாணி இருக்குது. 2 பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய். ஓகே. சோம்பு கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய். ஓகே. இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெரிய வெங்காயம். இது எவ்வளோ குவான்டிட்டி? இது ஒரு 4 பெரிய வெங்காயம். 4 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் போடுறீங்க? புதுசாக இருக்குது. யாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இது பற்றி நிறைய கிரேவிஸ்க்கு வந்து 2 வெங்காயம் கலந்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா வரும். ஸோ டேஸ்ட்டுக்காக நீங்கள் இதுதான் காரைக்குடியோட ரகசியமா? இது கொஞ்சம் கல்லுப்பு. நீங்களும் கல்லுப்பு தான் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்களா சமைக்கும் போது? எல்லா சமையலுக்குமே கல்லுப்பு. ஓகே. ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறீங்க? அப்போ கடைசியாக டிஷ் டைமில் ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போது அதுக்குள்ள அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தோம்னா எல்லாம் அந்த வெங்காயம் முதற்கொண்டு டேஸ்ட்டாக இருக்கும். எதையும் ஒதுக்க மாட்டாங்க. ஓகே. இது ரொம்ப புதுசான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு அதோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சி வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் இதில் 2ம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே. 5 நம்பர் தக்காளி வச்சுருக்கேன். ஓகே. நிறைய தக்காளி போட்டால் புளிக்காதா? இல்லை, தக்காளி போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும். தக்காளிக்கு தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நண்டு குழம்புக்குன்னு இவ்வளோ தக்காளி இல்லை நார்மலாகவே? இல்லை, நார்மலாக நான் தக்காளி நிறைய யூஸ் பண்ணுவேன். என்னோட சமையல் பெரும்பாலும் புளியை விட தக்காளியோட டேஸ்ட் அதிகமாக. தக்காளியோட டேஸ்ட் அந்த டேஸ்ட். நீங்கள் தக்காளியா புளியான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தக்காளி தான் சொல்லுவீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பு ஆட். இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. எல்லாமே வீட்டில் அரைக்கிறது. ஸோ இந்த சீக்ரெட் என்னன்னு நம்ம இவங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஹோம்மேட் மசாலாங்கனால அதோட கலர் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா கலர்லாம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிற எல்லா மசாலாஸுமே நீங்கள் எல்லாமே நாங்கள் அரைச்சது தான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஹோம்மேட் மஞ்சள் தூள் வந்துட்டு இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணுறாங்க. இது தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த டைத்தில் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். இந்த டைமில் வந்துட்டு கிரேவிக்கு ஒரு மசாலா என்னென்ன இன்க்ரீடியன்ட்? தேங்காய் 1/2 மூடி தேங்காய், ஜீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், முந்திரி ஒரு 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இது வந்துட்டு 1 2 அரைக்கணுமா? இல்லை, நல்ல நைஸ் நல்ல பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கணும். ஓகே பண்ணணும். ஓகே. இது பார்க்கவே வந்துட்டு கிரேவி அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் போல் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. தக்காளி வந்துட்டு வதங்கிடுச்சு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா மசாலா இதுவுமே எல்லாமே ஹோம்மேட் தான். எல்லாமே ஹோம்மேட்.
ஸோ இதில் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அதுமாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே, இந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்னம்மா பண்ணணும்? அந்த மசாலா அரைச்சோம்ல அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு தேங்காய் பேஸ்ட், அந்த முந்திரிலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணணும். அடுத்து இப்போ மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வேகணுமா இல்லை இல்லை தேங்காய் வந்து லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம தேங்காய் ஓகே இப்போ நண்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா நண்டு கலர் கலராக இருக்குது. ஸோ இந்த நண்டை வந்துட்டு இதோட இந்த மசாலையோட மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ மேம் தண்ணி? கொஞ்சம் ஊற்றணும், ஒரு 1/2 டம்ளர் இன்னும் கொஞ்சம். ஸோ ப்ரான்ஸும் இதே மெத்தடில் நம்ம இதே மெத்தடில் சேம் மெத்தடில் கிரேவி பண்ணிக்கலாம். கிரேவி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரத்தில் வந்து மூடி வச்சிடும். இது ஸ்லோ குக் பண்ணுமா? எவ்வளோ நேரம் ஸ்லோ? கொஞ்ச நேரத்தில் ஆகிடும், ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ். இது இப்போவே வெந்திருக்குமா? வெந்திருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா டேஸ்ட்டுக்காக வந்துட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? என்னங்க கலரே மாறிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராப் வந்துட்டு ப்ளூ கலரில் இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு நல்லா குக் ஆகி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் எண்ட் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு திரும்பவும் கிண்டி இன்னொரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வைக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. இந்த கிரேவியோட இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக அந்த ஷெல்லுக்குள்ள எல்லாம் அந்த மசாலா போய் ரொம்ப டேஸ்ட்டாக. ஓகே, இந்த மசாலாலையும் இதோட டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் நம்ம வச்சு பெரும்பாலும் ரைஸுக்கு தான் ரொம்ப நல்லா. ஓகே, ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி மூடி வைக்கும். 10 மினிட்ஸ் முடிஞ்சது போதும். பார்த்தீங்களா? பாருங்க, காமிங்க ஆடியன்ஸுக்கு இப்படிப்பட்ட டிஷ் எல்லாம் காமிங்க. ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இப்போ நான் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா முடிஞ்சு. இந்த கறி லீவ்ஸும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டோம். தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். டிஷ்ஷை வந்துட்டு குக் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த குக்கிங்கில் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த குக்கிங் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு பயங்கரமாக பாராட்டுவாங்க. அதனால அதை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அப்படியே சமைச்சு பழகி. இவங்க ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுப்பாங்களாம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டுவாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் சாப்பிட்டோம் போனோன்னு இருக்க மாட்டாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நமக்கே இதாகிற அளவுக்கு சொல்லிட்டு தான் போவாங்க. மக்களை நோட்டீஸ் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி பேசின எல்லா ஃபுட்டேஜ்லையும் வாய்ஸ் இதுன்னு தான். எப்போ ஹஸ்பண்டுன்னு ஆரம்பிச்சாங்களோ அப்படியே ஹை பிச்சில் இருக்குது. ஒரே உள்ளேருந்து பேசுகிறாங்க போல். ஒரு சூப்பரான டிஷ்ஷை சமைச்சு கொடுத்தா நம்ம அபிராமி அம்மாவுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணிக்கலாம். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக எலிவேடோ சாஃப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். வாங்க சார், வாங்க. கங்க்ராட்ஸ். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இங்கே குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.